முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாததால் யார் ஆட்சி அமைக்க போகிறார்கள் என்ற பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. தவேகாவிற்கு பெரும்பான்மை கிடைக்காததால் திமுக கூட்டணி கட்சிகளிடம் ஆதரவு கோரியுள்ளது. விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் தங்களது நிலைப்பாட்டை விரைவில் அறிவிக்க உள்ளன. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் எதிர்க்கட்சியாக செயல்படுவதில் தான் விருப்பம் என தெரிவித்திருக்கும் நிலையில் திமுகவின் ஆதரவை பெற்று ஆட்சி அமைக்கும் முனைப்பில் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்துவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. தவேகாவிற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக விசிக, இடதுசாரிகள் தனித்தனியாக அவர்களது கட்சி செயற்குழு கூட்டங்களில் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர். மறுபுறம் கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் திமுக தலைவர் மு க ஸ்டாலினும் ஆலோசனை செய்து வருகிறார். கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்று மாலை தங்கள் முடிவை அறிவிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆலோசனை கூட்டம் முடிந்த நிலையில் தவேகா இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்திற்கு வருகை தந்தார். நேற்று ஆதரவு கேட்டு வந்த நிலையில் இன்று மீண்டும் வந்தார். அப்பொழுது தவேகாவிற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிபந்தனையற்ற ஆதரவு அளித்துள்ளது. இதனால் தவேகா கூட்டணியின் பலம் 114ஆக உயர்ந்துள்ளது. பெரும்பான்மைக்கு இன்னும் 4 MLAக்கள் ஆதரவு தேவை உள்ளது. தவேகா தலைவர் விஜய் இன்று மாலை 6:30 மணிக்கு கவர்னரை சந்திக்க இருப்பதாக தகவல் பரவும் நிலையில் ஆதரவு கடிதத்தை தவேகா பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளுக்கு நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.